உத்வேக நிலையோடு அருட்பெரும் சீற்ற நிலையோடு உரையாடுகின்ற விஸ்வாமித்திரனுடைய அனுக்கிரக அருளாற்றல் ஆசி என்பது அவனுக்குள் இருந்து சீற்றம்தான் எழும், உள்ளுக்குள் சிறப்பான ஆசி சூட்சமமாய் விழும் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஏனெனில் இறை சபையில் வந்து அமர்கின்ற சீடர்கள் ஒவ்வொருவரும் இறை சித்தனை முழுவதுமாக ஏற்று நிற்க வேண்டும் என்கின்ற சாராம்ச தத்துவத்தை தான் விஸ்வாமித்திரன் உரைக்கின்றான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். நிச்சயமாக சிவம் என்ற ஆற்றல் எங்கு இருக்கின்றது என்று தேடி அலைவோர்கள் பூவுலகில் பிரபஞ்சம் முழுவதும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். நாளுக்கு நாள் ஒவ்வொரு நொடியும் அங்கிருந்து சிவத்தை கண்டுவிடுவோமா, இங்கு கண்டுவிடுவோமா என்று பல்வேறு ஜீவ சமாதி நிலைகளுக்குள் எல்லாம் சென்று சித்தன் அடிக்கொரு முறை உரைக்கின்றவாறு பித்து பிடித்து பேதமை மாறி அலைகின்ற ஒவ்வொருவன் பின்னாலும் இப்பூவுலகம் சென்று கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். பித்து பிடித்தவனெல்லாம் சித்தன் அல்ல, சித்தனுக்கு பித்து பிடித்தால் அவன்தான் சிவம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். சித்தனுக்குத்தான் பித்து பிடிக்கும், பித்து பிடித்தால் சித்தனாக ஆக முடியாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அப்படி ஒரு வாழும் குருவான ஒரு சித்தனை, ஒரு பித்தனை பார்க்கின்ற பொழுது அவனுக்குள் தான் சிவம் இருக்கின்றது என்று நாடி தேடி ஏற்று வந்து அமர வேண்டும் என்றுதான் விஸ்வாமித்திரன் உரைக்கின்றான் என்று கூறுகின்றான். அவன் மட்டுமல்ல, பிரபஞ்ச மகாசபையில் குடிகொண்டுள்ள அத்துணை கணங்களும் வாழ்த்துவதற்கு தயார் நிலையில் அமர்ந்திருக்கின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒவ்வொரு கணமும் உற்று நோக்குகின்றது கணப்பொழுதிலும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஏனெனில் விஸ்வாமித்திரன் வினவி வந்து அமர்ந்தவாறு இறை பிரபஞ்ச கணங்கள் எல்லாம் அனுமதி கேட்டு வந்து சபையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றன, இதுகாரும் அமர்ந்து கொண்டிருக்கின்றன, இனியும் வந்து கொண்டிருக்கின்ற கணங்கள் மீதம் இருக்கின்றன என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஏனென்றால் சிவமே வந்து அமர்ந்து அவர் பணிதனை ஒரு சித்தன் கரங்களில் கொடுத்து ஆற்றுகின்ற நிலை இருக்கின்றதே, அது எவ்வாறு சாத்தியம், அது எவ்வாறு நிகழும், அது எப்படி, சிவம் என்ன பணியை ஆற்றுகின்றார், சிவம் என்ன பணியை ஆற்றுகின்றார்? முக்திகதி மோட்சகதி நற்கதி வழங்குகின்ற சுற்றி சுற்றி வருகின்ற கதிமோட்சம் இல்லா ஆன்மாக்களுக்கு நற்கதி வழங்குகின்ற அற்புதமான பணியை சிவம் ஆற்றுகின்றார், அருளுகின்றார், அத்துணை பேரையும் அரவணைக்கின்றார். இப்பணிதனை ஒரு மானிடனிடம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள். இச்சிவசபைக்கு மட்டும் ஏன் இத்துணை ஆற்றலை அகத்தியனும் சிவமும் வாரி வாரி வழங்கி இருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். அவர் பணிதனை ஒரு மானிடன் கரத்தில் கொடுத்து அங்கு ஓய்வெடுக்கின்றார் சிவம் தவத்தில் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். அம்மானிடன் வாழ்கின்ற காலம் துவங்கிய அக்கணம் முதல் அவன் பிறப்பெடுத்து கருவாக உருப்பெற்ற காலம் முதல், அவன் கருவாக பிறப்பெடுத்து உருவெடுத்த காலம் முதல் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலையால் அவன் படைக்கப்பட்டான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். அப்பூர்வ ஜென்ம புண்ணிய நிலையினுடைய வரலாறு ஒரு புறம் இருக்கின்றது. பூர்வ ஜென்ம புண்ணிய நிலையின் வரலாற்றை ஒதுக்கி அகத்தியன் யாம் நிகழ்வு நிலை வரலாற்றினை உரைக்கின்றோம். அவ்வாறு அச்சித்தன் பிறப்பெடுத்த காலம் முதல் அவனோடு அவனை சுற்றி நின்றது பிரபஞ்ச கணங்கள் என்பது அவன் அறியா நிலையில் அவனை சுற்றி சுற்றி வந்ததென்று உரைக்கின்றோம் அகத்தியன். இவ்வாறு ஒவ்வொருவரை சுற்றியும் பிரபஞ்ச ஆற்றல் வலம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்பிரபஞ்ச ஆற்றலை கிரகிக்கக்கூடிய, அதனை உணரக்கூடிய, அதனை உள் கிரகிக்கின்ற ஆற்றல் எவனிடம் உள்ளதோ அவனுக்குள் அவ்வாற்றல் புகுந்து விடுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு கிரகிக்கக்கூடிய தவ சிவ ஆற்றலை பல்வேறு பூர்வ ஜென்ம காலங்களில் அகத்தியத்தை சிவத்தை தேடி அலைந்து அகத்தியனாயும் சிவமாயும் வாழ்ந்த சித்தன் தான் வாழும் குருவாக சிவமகா வாழை சித்தனாக இச்சபையின் ஆசானாக உங்கள் முன்பால் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். நிச்சயமாக எவருக்கும் கிடைக்காத அருட்பேறுதனை பெற்றிருக்கின்றார்கள் எம் சபை சீடர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். எவருக்கும் நிச்சயமாக உரைக்கின்றோம், அகத்தியனுக்கு கூட இது போன்று சீடர்கள் இல்லை என்று உரைத்திருக்கின்றோம் பல.
அகத்தியன் வாழும் காலங்களில் கூட இதுபோன்று சீடர்கள் இல்லை. ஒரு மானிடனை, இது கலியுகம் அல்லவா, நடந்து கொண்டிருக்கின்ற கலியுகத்தில் ஒரு மானிடனை ஒரு மானிடன் ஏற்றுக்கொள்வது என்பது எத்துணை அசாதாரண நிலை என்று உரைக்கின்றோம். அகத்தியன் தன்னோடு இணை நிலை கொண்ட வயதை ஒத்த ஒரு மானிடனை, தன் வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு மானிடனை, தன் உறவாளனை, தன் தொடர்பாளனை, தன் சொந்தக்காரனை, தன் உடன் பிறந்த சகோதரனை, உடன் பிறவா ஒன்று விட்ட சகோதரனை, ஒரு மானிடனை வாழும் குருவாக ஏற்றுக்கொள்கின்ற நிலை இருக்கின்றது. அது அசாதாரண நிலை என்று உரைக்கின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து பூர்வ ஜென்ம புண்ணிய நிலை தொடர்பால் இச்சித்தனை உண்மையிலேயே இவனுக்குள் சிவம் இருக்கின்றார், இவன் சிவமாக வலம் வருகின்றான், இவனுக்குள் இருப்பது ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலே, இவன் சபை திரு கைலாயமே, அக்கைலாயத்தில் அமர்ந்திருக்கின்ற கணங்கள் எல்லாம் இறை கணங்களே என்று ஏற்று இவனை வாழும் குருவாக ஏற்று வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களே, பெருமகிழ் அடைகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக பெருமகிழ் அடைகின்றோம். ஏனெனில் இது சிவ சீடர்களின் சங்கம சச்சங்க நிகழ்வல்ல, இது சித்தர்களின் சச்சங்கம் நிகழ்வு என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. என் சீடர்கள் ஒவ்வொருவனும் சித்தர் தான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. என்னை ஏற்றுக்கொண்ட சித்தன், எனக்குள் அமர்ந்திருக்கும் சித்தன், அவனுக்குள் அமர்ந்திருக்கும் எம்மை சிவமாக ஏற்றுக்கொண்ட சித்தனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவனும் சித்தனே என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் அப்பயணத்தை நோக்கித்தான் அத்துணை சீடர்களும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அருள் ஞான பயணம் அது, அது அருள் சிவஞான பயணம். அது எங்கும் கூறுகின்றார், இவன் உரைத்தவாறு வாழும் அறிவியல் கலைதனை கற்றுக் கொடுக்கின்றோம் என்று என்ன வெங்காயத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள் கூறுகின்றோம். கூறுங்கள், எங்காவது அமர்ந்து தவத்தை கற்றுக் கொடுப்பவன் சிவத்தை கண்டிருக்கின்றானா? சிவத்தை அவன் உணர்ந்திருக்கின்றானா? உணர்ந்திருப்பான் அவனுக்குள் இருக்கும் பிரபஞ்ச ஆற்றலை வைத்து. ஆனால் தன்னை நாடி வருவோனுக்குள் அவனுக்குள் இருக்கும் ஒட்டுமொத்த பேராற்றல் கொண்ட ஞானத்தையும் பரிசாக எவனாவது வழங்கி இருப்பானா? அகத்தியன் வினவுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. தன் உடல் தவிர, தான் உடுத்தி இருக்கின்ற ஒரு சிறு ஆடை தவிர அத்துணை நிலையையும் வழங்கிவிட்டான் சிவமகா வாழைச்சித்தன் பிரபஞ்சத்திற்கு கொடையா என்று உரைக்கின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. அத்துணை கொடை பெற்ற கொடையாளர்களே, நீங்கள் கொடையாளர்களாக வலம் வர வேண்டும் என்று அகத்தியன் வாழ்த்துகிறார். ஓம் அகதீசாய நமக. ஒரு பிரபஞ்சத்தை கொடையாக பரிசாக ஏற்றம் கொண்ட அருள் நிகழ்வாக பெற்றிருக்கின்றீர்கள் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறை சொற்பொழிவாளர்கள் உரைப்பார்கள், இறைநிலை பற்றி உரையாடிவிட்டு அவனுக்கு ஏதாவது பெற்று செல்வார்கள் பின்னால் இருந்து என்று உரைக்கின்றோம். எத்தகைய பிரதிபலனும் எதிர்பிரதிபலனும் எதிர்பாராது தன்னுடைய வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய இளமை நிலைதனை துறந்தவன் எம் சித்தன் என்று உரைக்கின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய. இளநிலையில் வாழும் காலங்களில் துறவரத்தை மேற்கொண்டவன் எம் சித்தன். இல்லறத்தை நல்லறமாக ஏற்று நடத்தி தனக்குரிய வாரிசுகளின் முன்னேற்றம் என்பது, தன்னை சார்ந்த தன்னை ஏற்றுக்கொண்ட இல்லாளின் வாழ்வு என்பது அகத்தியம் கண்டுகொள்வான், அகத்தியன் பார்த்து கொள்வான், சிவம் பார்த்து கொள்வான் என்று பிரபஞ்சத்திற்கு தாரை வார்த்து வந்து அமர்ந்திருக்கின்றானே ஒரு சித்தன். அவனை ஏற்றுக்கொண்ட சீடர்களே, நீங்கள் தான் அருளாளர்கள் என்று உரைக்கின்றோம். அகத்தியன் பெருமிதமாக இருக்கின்றது அகத்தியனுக்கு. ஏனெனில் கிளை சபைகளிலிருந்து வினவினார்கள், எங்களை எங்காவது அழைத்து செல்லுங்கள், ஒரு இன்ப சுற்றுலா தலத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று எம் தலைநிலை கிளை சபை சீடர்கள், அத்தகைய பெண் சீடர்கள் வினவுவார்கள். சித்தன் உரைப்பான். ஒன்று உரைக்கின்றோம் அகத்தியன், ஒரு பொருளை காண்கின்ற பொழுது அது பிரபஞ்சத்திற்காக, ஒரு அடி எடுத்து வைப்பது அது பிரபஞ்சத்திற்காக, அது தான தர்ம கைங்கரியமாக இருக்குமெனில் அது பிரபஞ்ச யுகமாற்ற நிகழ்விற்காக என்கின்ற நிலையை உணர்த்தினான் சித்தன் என்று உரைக்கின்றோம். எவரும் செல்கின்ற சுற்றுலா போல் அல்லாது, இன்ப சுற்றுலா போல் அல்லாது, அது உண்மையான இறைநிலை சுற்றுலாவாக இருக்க வேண்டும். அதனோடு இணைந்து அற்புதமாக ஞான பறைசாற்றுகின்ற நிலையோடு அது வலம் வர வேண்டும் என்று சித்தன் உரைத்தான். அகத்தியன் மகிழ்வடைகின்றோம். பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளையும், ஒவ்வொரு தன்மையையும், வடிவத்தையும் இது விகத் மாற்ற நிகழ்விற்கு பயன்படுமா என்று பார்த்து கேட்டு பெற்று சபையில் வந்து அமர வைக்கின்ற ஒரு சித்தன் தான் எம் மைந்தன், எம் சிவமகா வாழை சித்தன், உங்கள் ஆசான் என்று பெருமையில் அடைகின்றோம். ஒருவனை
ஒருவனுக்கு பரிந்துரைக்க வேண்டுமெனில், ஒருவனை பரிந்துரைக்க வேண்டுமெனில் அவன் எத்தகைய ஆற்றல் கொண்டவனாக இருக்க வேண்டும்? அகத்தியன் பரிந்துரை செய்பவன் எத்துணை பிரபஞ்ச ஆற்றலை சுமந்திருக்கின்றான் என்று யூகித்துக் கொள்ளுங்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியம் என்றால் என்ன? அகத்தியன் யார்? சிவம் யார்? அகத்தியனுக்குள் என்ன இருக்கின்றது? அகத்தியமே பிரபஞ்சம் என்று நினைப்போர்களே, அகத்தியம் பரிந்துரைக்கின்றான் ஒரு சித்தனை எனில் அச்சித்தனுக்குள் இருக்கும் அத்துணை 14 லோகங்களின் ஆற்றல் எதுவென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அச்சித்தனைத்தான் வாழும் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் சீடர்களே. வாழ்த்துகின்றோம். அகத்தியன் இத்துணை சீடர்களை அகத்தியன் காண்கின்ற பொழுது காவி நிற உடை என்பது இது துறவர உடை அல்ல. நிச்சயமாக உரைக்கின்றோம் அகத்தியன், இது துறவர உடை அல்ல, இது அகத்திற்குள் இருக்கும் துறவரம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இது புற துறவரம் அல்ல. அணிந்திருக்கின்ற காவி நிலை துறவி நிலையை காட்டுகின்ற நிலையே அல்ல எம் சபையில் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இல்லறத்தை நல்லறமாக ஏற்று மனைவி மக்கள் பேர குழந்தைகளோடு செல்வ செழிப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது உள்ளுக்குள் காவி நிறம் படிகின்றதே, அதுதான் துறவரம் என்று உரைத்து மகிழ்கின்றோம் அகத்தியன். எதற்காக அடையாளம் வழங்குகின்றோம் எனில், எம் சீடர்களுக்கும் மாற்று மாநிலர்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும் என்பதற்காக அகத்தியன் வழங்கிய காவி நிறம் என்று உரைக்கின்றோம். இதனை இது அடையாளம் அல்ல, அடையாளத்தை உள்ளுக்குள் வைத்திருக்கின்றார்கள் எம் சீடர்கள் என்று உரைத்து மகிழ்கின்றோம். ருத்ராட்சம் அணிந்தால், கேசத்தை வளர்த்து கொண்டால், அங்குமிங்கும் பல கோடி ஆலயங்களுக்கு சென்று மலையேறி இறங்கினால் சித்தன் அல்ல என்று உரைக்கின்றோம் அகத்தியன். வாழும் காலத்தில் எவன் ஒருவன் உண்மையான ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றானோ, கற்றுக்கொள்கின்றானோ, மாற்றான் கண்ணீரில் கோட்டை கட்டாது தன்னை போல் பிறரை சிவமாக எவன் ஒருவன் பார்க்கின்றானோ, அசையும் அசையா பொருள்கள் யாவையும் சிவமாக பார்க்கின்றானோ, வாடிய பயிரினை கண்ட பொழுதெல்லாம் வாடி நின்ற வள்ளலாரினுடைய அற்புதமான நிலையை எவன் ஒருவன் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றானோ அவன்தான் உண்மையான துறவி என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். பல்வேறு மார்க்க நிலைகளை கொண்ட சீடர்கள் ஆங்காங்கிருந்து வந்த பொழுதும், பல்வேறு வணங்குதல் நிலைகளை கொண்ட சீடர்கள் வந்தமர்ந்த பொழுதும், ஒற்றை நிலை அச்சிவம் எங்கிருக்கின்றான், அவரவர்கள் சரீரத்தில் தான் இருக்கின்றான் என்ற கூற்றினை பறைசாற்றுகின்ற அகத்திய ஞான பற்றறையிலே ஒவ்வொருவனும் சேவகன் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறை சித்தனுக்கு இறை சபைக்கு சேவகம் செய்வது என்பது உடலளவில் மட்டுமல்ல, மனதளவில் மட்டுமல்ல, தன்னுடைய வாய் உரையின் மூலமாக தன்னை சார்ந்தோருக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்து இச்சபை நாடி செல், உன்னுடைய இகலோக துன்பங்கள் எல்லாம் தீரும், அத்துன்பங்கள் தீர்ந்த பிறகு நீ ஞானத்தை நோக்கி பயணப்படு என்று அழைத்து வருகின்றார்களே, இது ஒரு சிவப்பணி என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அவன் வருகின்ற பொழுது கர்ம வினையோடு வருகின்றான், செல்கின்ற பொழுது அத்துணை கர்ம வினைகளையும் காலி செய்து நல் வினைகளை சுமந்து ஞானியாக நிச்சயமாக வெளி செல்வான் என்று உரைக்கின்றோம் எம் சபையிலிருந்து. ஓம் அகதீசாய நமக. தற்காலிகமாக சபையின் நிழற் குறையிலிருந்து வெளி செல்கின்றான், ஆனால் தர்ம யுகத்திற்குள் நுழைந்திருக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவன் உரைத்தானே, யுகம் மாறினால் என்ன நகர்ந்திருக்கும், என்ன நடந்திருக்கும்? ஒன்றும் இருக்காது. அத்தகைய ஒன்றும் இல்லா நிலைதனை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது உள்ளுக்குள் ஒன்றும் இல்லாத நிலையில் யுகம் அழிகின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உங்களுக்குள் ஒன்றும் இல்லை என்றால் யுகம் அழிந்து விட்டது, அத்துணையும் வைத்துக் கொண்டால் கலியுகம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மை. ஓம் அகதீசாய நமக. என்ன இருக்க வேண்டும், என்ன இருக்கக்கூடாது என்பதை அலசி ஆராய்ந்து உற்று நோக்கி பாருங்கள், அதுதான் உண்மையான ஞானம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அறிவு என்பது இகலோகத்தில் வாழ்வதற்குரிய கற்றுக்கொள்கின்ற நிலை. அறிவிற்கும் ஞானத்திற்கும் வித்தியாசம் நிறைய உள்ளது. அறிவு வேறு, ஞானம் வேறு என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. கற்றுக்கொள்கின்ற கல்வியும் நூல்களும் நீர் இகலோகத்தில் வாழ்கின்ற இகலோக பயணத்திற்கு உதவும். ஆனால் வாழ்கின்ற காலத்தில் இகலோகத்தில் பரலோகத்தை காண்கின்ற அந்நிலை எங்கிருந்து வரும்? உண்மை ஞானத்திலிருந்து வரும். அது உண்மை ஞானத்திற்குள்ளிருந்து எழ வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உண்மை ஞானத்தை மெய்க்குள்ளிருந்து தட்டி எழுப்புகின்ற அற்புதமான பணியை செய்து கொண்டு இருக்கின்றான் எம் சித்தன் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதற்குரிய ஆயுதம் எது? உலோக பட்டறையின் ஆயுதம் எது? சிவமகா வாழை சித்தன் தான் பணி செய்கின்றான். அவனுக்குரிய ஆயுதம் எது?
ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று உறக்க கூறுங்கள் சீடர்களே. ஆதி கைலாய சிவசூட்சம நூல். இது போன்று ஒரு நூல் எங்காவது காட்டுங்கள், எவராவது உரையாடட்டும். இதுபோல் காலை முதல் மாலை வரை அரங்கத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு நூலும் ஒரு காகிதமும் ஒரு எழுத்தும் இல்லாது அரங்கத்தை ஆக்கிரமிக்கின்ற நிலையோடு ஒருவனை உரையாட கூறுங்கள். அகத்தியன் இடம்பெயர்ந்து விடுகின்றோம் கைலாயத்தில். ஓம் அகதீசாய நமக. எதற்காக கொடுத்தோம், எங்கிருந்து கொடுத்தோம், எப்படி கொடுத்தோம், என்ன கொடுத்தோம், என்ன இருந்ததால் கொடுத்தோம், ஒன்றும் இல்லாததால் கொடுத்தோம். ஓம் அகதீசாய நமக. அவனிடம் ஒன்றுமில்லை, கொடுத்தோம். நீர் எதையாவது வைத்துக் கொண்டிருந்தால் அது காலியாக இருக்காதல்லவா? எதை வைப்பது யாம், நீ தூர வீசு, கொடுக்கின்றோம். அதைத்தான் கற்றுக் கொடுக்கின்றது சிவமகா வாழை சித்த சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. பிரபஞ்சத்திற்கு வழங்குங்கள், இருப்பதை அனைத்தையும் வழங்க சொல்லவில்லை. இவன் போல் வழங்கினால் சிவமாக மாறிவிடுவீர்கள். இருப்பதை இயல்பு நிலையில் என்ன வழங்க முடியுமோ வழங்குங்கள் பிரபஞ்சத்திற்கு. அகத்தியம் உடன் நிற்கும், உள்ளுக்குள் நிற்கும், உத்வேகமாய் இருக்கும் என்று அகத்தியம் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதைத்தான் கற்றுக் கொடுக்கின்றோம். உரையாடுவார்கள், சென்று விடுவார்கள். யாம் உரைத்தவாறு பெற்றுக்கொண்டு எதையும் பெற்றுக்கொள்ளாது பெற்றதை அனைத்தையும் தாரை வார்க்கின்ற ஒரே சபை எம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதன் தாரக மந்திரம் என்ன? சபையினுடைய தாரக மந்திரம் என்ன? அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அகத்தியத்தை பின்தொடர்ந்தால் வெற்றி, அகத்தியத்தை பின்தொடர்ந்தால் ஆனந்தம். அகத்தியம்தான் ஆனந்தம். ஆனந்தமாக வாழ்ந்து வருகின்றார்கள் எம் சீடர்கள். தெரியுமா? பிரபஞ்சத்திற்கு உரைக்கின்றோம், எம் சீடர்களுக்கு தெரியும். பிரபஞ்சத்தை வினவுகின்றோம் யாம். எம் சீடர்கள் எதற்கும் கலங்குவதில்லை, கவலைப்படுவதில்லை. ஏனெனில் ஐயன் இருக்கிறான், அப்பன் இருக்கிறான், என் அப்பன் வடிவில் வாழும் குரு இருக்கின்றான் என்கின்ற காரணத்தால் என் சீடர்கள் கலங்குவதில்லை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எவரை கண்டும் பயப்படுவதில்லை, பிரபஞ்சத்தை கண்டும் அஞ்சுவதில்லை. என்ன வரும், என்ன வந்துவிடும் பார்த்து கொள்ளலாம். சிவமகா வாழைச்சித்தன் இருக்கின்றான், எம் சபை இருக்கின்றது, காவல் புரிகின்றான். ஒவ்வொரு இல்லங்களிலும் சிவமகா வாழைச்சித்தன் வைத்திருக்கின்றோமே. இல் சபையினுடைய அற்புதமான நிழல், அதில் இருப்பது நிழல் அல்ல, நிஜம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. முப்பெரும் தேவியின் வடிவத்தை கொண்ட பால திரிபுர சுந்தரியோடு அவளுக்குள் தவம் காண்கின்ற சிவமகா வாழை சித்தனுடைய அற்புதமான நிழல் இருக்கின்ற பொழுது நிஜத்தை கண்டு அஞ்ச தேவையில்லை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நிஜங்கள் எல்லாம் நிதர்சனமாக அது நீர் மூழ்கி கப்பல் போல் அது போய்விடும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. பிரபஞ்சத்தை கண்டு அஞ்சாத நிலை கொண்ட அற்புதமான சீடர்கள் தான் எம் சீடர்கள். எதற்காக இவ்வாறு கூறுகின்றோம் எனில், என்ன வந்துவிடும்? திருமுருகப் பெருமானுடைய தோளும் தண்டையும் காலும் சதங்கையும் அவன் வேலும் கண்ணில் தெரிய என்ன நிகழ்ந்துவிடும்? திருமுருகப் பெருமான் உள்ளிருக்கும் சிவமகா வாழைச்சித்தன் காட்சி கொடுக்கின்ற பொழுது என்ன நிகழ்ந்துவிடும்? இறையோடு பயணப்படுபவன், இறைக்குள் இருப்பவன், இறையாய் வளம் வருபவன் நிச்சயமாக எதை கண்டும் அஞ்சுவதில்லை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. பல்வேறு காத மைல் தூரங்களுக்கு இருந்து இவனை காலி செய்து விட வேண்டும், பிரபஞ்சத்தில் இருந்து இவனை அகற்றிவிட வேண்டும் சபையில் இருந்து என்று நினைந்து வருபவன் வருகின்ற ஒரு சில மைல் தூரங்களுக்கு முன்பாகவே அவன் பித்து பிடித்து திசை மாறி சென்று விடுவான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அது எங்கிருந்து நிகழும்? சரணாகதிக்குள் இருந்துதான் அந்நிகழ்வு தங்களுக்குள் இருந்துதான் நிகழ்த்தப்படுகின்றது என்று ஒரு சித்தனை வந்து அமர்ந்து இவன்தான் உண்மையான வாழும் குரு என்று ஒரு சீடன் ஏற்றுக்கொள்கின்றானோ அவனை அருள் வளையமிட்டு காத்து வருகின்றான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக சித்தனின் குரலை காணலாம், சித்தனின் வடிவத்தை காணலாம், சித்தனுக்குள் அகத்தியனை காணலாம், சித்தனுக்குள் விஸ்வாமித்திரனை காணலாம், விஸ்வாமித்திரன் உரையை காணலாம், அவனுடைய திருவுருவத்தை காணலாம். அவ்வாறு கண்டு கொண்டிருக்கின்ற எம் செல்வங்கள் தான் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சித்தனுடைய வாகனத்தை சகடையை கண்டவுடன் சாலையில் வயதை கூட மறந்து துள்ளலிடுகின்ற எம் சீடர்கள் இருக்கின்றார்களே, பெண் சீடர்கள். சித்தனை 3 தினங்கள் இந்த இகலோகத்தில் சொல்கின்றவாறு வைத்து செய்ய வேண்டும் எம் சித்தனை என்று உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. அதற்கு என்ன அர்த்தம் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஓம் அகதீசாய நமக. காலை விடாது இறுக பிடித்துக் கொள்வது என்று அர்த்தம். ஓம் அகதீசாய. சூட்சமத்தில்
செல்ல விடுவதில்லை. ஒரு கிளைச்சபை இல்சபைக்கு சென்றால் சித்தன் ஒரு இரவாவது நிச்சயமாக தங்க வேண்டும் என்பது சீடர்களின் கட்டளை. சீடர்களின் கட்டளை. ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் பிரபஞ்சம் தங்கும் இல்லம் எத்துணை ஐஸ்வர்யம் பெறும் என்று நினைந்து கொள்ளுங்கள் சீடர்களே. ஓம் அகதீசாய நமக. பிரபஞ்சத்தை தங்க வைத்திருக்கின்ற ஒவ்வொரு இல்லமும் ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. அது இயல்பில். சூட்சமத்தில் ஆளி நாடு நகரம் தாண்டி இச்சித்தனை நினைந்திருப்பவர்களது இல்லத்தில் நிச்சயமாக சித்தன் ஒவ்வொரு இரவும் துயில் கொள்கின்றான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக துயில் கொள்கின்றான். அதற்கு எடுத்துக்காட்டு இச்சீடன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இச்சீடன் நடுநிசியில் ஏறக்குறைய நடுநிசி கடந்து இவனுடைய இல்லமதில் உயரத்தில் ஒய்யாரத்தில் படுத்திருக்கின்ற பொழுது இவன் எப்பொழுதும் அண்டத்தை பார்த்த பொழுதுதான் படுத்திருப்பான். ஏனெனில் பிரபஞ்ச தொடர்பு வேண்டும் என்பதற்காக, சித்தனுடைய தொடர்பு வேண்டும் என்பதற்காக இவன் அயர்ந்து தூங்கவில்லை. கண் விழிக்கின்ற பொழுது சித்தன் அருகாமையில் அமர்ந்து சிவநாமத்தை ஓம் நமச்சிவாய என்கின்ற மந்திரத்தை இவன் உச்சரிப்பதை நிச்சயமாக காது குளிர இயல்பில் கேட்டான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். இவன் கேட்டான். நடுநிசி கடந்து இயல்பில் விழித்திருக்கின்ற பொழுது, கனவில் அல்ல சீடர்களே, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இயல்பில் இவன் படுத்திருக்கின்ற பொழுது இவன் அருகாமையில் இருந்து நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிப்பதை கேட்டால் எப்படி இருக்கும் என்று யூகித்து பாருங்கள். இவனை இப்பொழுது உரைக்க சொன்னாலும் அவ்வாறு உரைக்க இயலாது. அவனால் நமச்சிவாய மந்திரத்தை இப்பொழுது உரைக்க சொன்னாலும் அத்துணை சுவாரஸ்யமாக, அத்துணை ஆற்றலோடு ஐஸ்வர்ய அத்தகைய சப்தமாக அது இருக்காது என்று உரைக்கின்றோம் அகத்தியன். அத்துணை உத்வேக சப்தம் அது. சிவம் நடத்திய அற்புதமான பூஜை அது என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அப்பூஜை சிவ பூஜையை சித்தன் நிகழ்த்தியதை அவன் உரைத்த மந்திரத்தை இவன் கேட்டான் இயல்பில் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இவன் உரைத்த அத்தகைய நாமத்தை கேட்ட பொழுது பயம் என்பது பக்தி பயமாக அது மாறி கழுத்து வரை இருந்த அத்தகைய மூடுதல் நிலையை, தலையை மூடி சித்தனுக்கு இடைஞ்சல் கொடுத்துவிடக்கூடாது, இடையூறு செய்துவிடக்கூடாது என்று இறங்கி படுத்து அயர்ந்து உறங்க துவங்கினான். இவனும் இவனோடு உறங்கினான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அந்நாமம் நிறைவடைந்து தூங்கும் பொழுது வருமே ஒரு காற்று சப்தம். அச்சப்தத்தை இட்டான் சித்தன். என்னவென்று ஜீவ ஏடுகளிலும் ஆதி சிவசூட்சம நூலிலும் வினவுகின்ற பொழுது உரைத்தார்கள். இவ்வதிசயம் நிகழ்ந்தது எவ்வாறு, என்ன நடந்தது? நினைப்பில், இயல்பில், கனவில் அல்ல, இயல்பில் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் இது போன்று ஒவ்வொரு சீடர்களும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. வினவினார்கள். சித்தன் நடத்திய சிவபூஜையை கண்டாய், அவனோடு சிவபூஜையில் ஒன்றாக நீர் நின்றாய் என்று உரைத்தார்கள். ஓம் அகதீசாய நமக. எதற்காக பின் தூங்கும் பொழுது வருகின்ற காற்று சப்தம் வந்தது? அது சிவசூட்சம நூல் உமக்குள் இருக்கின்றதல்லவா? சிவசூட்சம நூல் தானே சித்தன், அவன் உனக்குள் ஓய்வெடுத்தான் என்று உரைத்தான் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எங்கு நிகழும், எவரால் உரைக்க இயலும் இத்தகைய அபூர்வத்தை என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு வாழும் குருவை ஒருவன் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவன் வாழும் குருவோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. வாழும் குருவிற்குள் இருக்கும் சிவத்தோடு சிவமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. நிச்சயம் இது நிதர்சனம். அது உண்மையான குருவாக இருக்க வேண்டும். உண்மையான குருவாக இருந்த பொழுதும் நீர் உண்மையான சீடனாக இருக்க வேண்டும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய உண்மை என்ற வார்த்தைக்குள் பல கோடி மடங்கான அர்த்தங்கள் உள்ளதென்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உண்மை என்றால் உண்மைக்குள் எத்தகைய மை நிலையும் இல்லாத மெய்நிலைதான் உண்மை நிலை என்று உரைக்கின்றோம் அகத்தியன். திரை இருக்கக்கூடாது இவனுக்கும் உனக்கும் இடையில், திரை மறைவு இருக்கக்கூடாது இவனுக்கும் உனக்கும் இடையில். இவனை நிதர்சனமாக முழுவதுமாக முதல் நிலையில் ஏற்றுக்கொள்பவனே உயர் சீடன் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. வாறு முழு நிலையில் முதல் நிலையில் ஏற்றுக்கொண்டு தன் இல்லத்தில் நடைபெறுகின்ற அத்துணை சுப நிகழ்வுகளையும் இவனுடைய அனுமதியின் பால் நிகழ்த்துகின்ற எம் சீடர்களே முதன்மை சீடர்கள் என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. தனக்கென உருவாக்கப்பட்ட ஒரு இல்லத்தை, ஒரு வணிக நிலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இல்லத்தை, அத்தகைய மண்டப நிலைதனை அவருடைய குலதெய்வ நாமம் சூட்டிய பின் சித்தனை கண்டு வாழும் குருவாக ஏற்றுக்கொண்ட பின் அத்தகைய மண்டப நிலைதனை
அத்தகைய பொருளீட்டல் நிலைக்காக உருவாக்கப்பட்ட அந்நிலைதனை அகத்தியன் அகம் என்று பெயர் சூட்டி அற்புதமான சீடர் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அது தென்காசி கிளை சபைக்கு கெடுத்த அற்புதமான மாணிக்கம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது ஒரு 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 ஒற்றுமையை பாருங்கள். சபை நாடி வந்த இருவனும் முருகப்பெருமான், இவருடைய கணவர் பெயரும் முருகனுடைய பெயர். சுற்றி சுற்றி திருமுருகப் பெருமானுடைய அற்புதமான நாமம் கொண்ட சீடர்கள் தான் தென்காசி கிளை சபையிலே வலம் வந்து அற்புதங்கள். இதுதான் அற்புதம். என்ன என்ன கண்டார்கள் சித்தனிடம்? இவள் யார், இவன் யார், அவள் யார், இவன் யார்? யோசித்து பாருங்கள். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கிருந்தோ வந்திருக்கின்ற ஒரு சித்தனை அல்ல, ஒரு மானிடனை ஒரு குருவாக ஏற்றுக்கொள்கின்ற நிலை இருக்கின்றது. இதுதான் உண்மையான சரணாகதி என்று உரைக்கின்றோம். அகத்தியன் தன்னுடைய பொருளீட்டல் நிலைதனை தாரை வார்த்தார்கள். அத்தகைய பொருளீட்டல் நிலைக்காக உருவாக்கப்பட்ட மண்டப நிலைதனை சற்சங்க நிகழ்வு தென்காசி கிளை சபையில் நடக்க வேண்டும் எனில், தென்காசி கிளை சபைதனில் அத்தகைய மண்டபத்தில் எத்தகைய நிகழ்வும் இருக்காது என்று சூளுரைத்தார்கள் என்று உரைக்கின்றோம். அகத்தியன் முதலில் அகத்தியன் சபைக்கு, சிவமகா வாழைச்சித்தனுடைய சபைக்குத்தான் முதலிடம். தங்களுக்கே தாரை வார்த்து விட்டோம் என்று அகத்தியன் அகம் என்று நாமம் சூட்டி அர்ப்பணிப்பு கொண்ட சரணாகதி நிலை கொண்ட சீடர்கள்தான் அத்துணை சீடர்களும் என்று உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எவ்வாறு அவரவர்கள் இல்லம் உருவாகின்ற பொழுதும், இல்லத்தை உருவாக்கிய இல்லத்திற்கு நாமம் சூட்டுகின்ற பொழுதும், எந்த நாமம் சூட்டுவது, என் நாமம் சூட்டுவது என்று கேட்கின்ற பொழுது உரைக்கின்றார்கள், அது என் நாமம் என்று உரைக்கின்றார்கள். ஓம் அகதீசாய. அது அகத்தியன் அகம் என்று அற்புதமாக இல்லமதை திருச்சி கிளை சபைதனிலே உருவாக்கி ஏற்றம் கொண்டு சற்சங்க நிகழ்வுதனை திறப்பு விழாதனை சற்சங்க நிகழ்வாகவே நிகழ்த்திய இரு சீடர்கள் கண்முன் நிற்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுதான் சரணாகதி. இது தெற்கே, அது வடக்கே. 8 திக்கும் இருந்து அகத்தியனின் சீடர்கள் அகத்திய சபையை கண்கொள்ளா காட்சியாக கண்டு கொண்டிருக்கின்றார்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். சிவசூட்சம நூலிலிருந்து இவன் உரைக்கின்ற ஞான சாட்டையடி வார்த்தைகளை என்று உரைக்கின்றோம். அகத்தியன் இவர்களெல்லாம் அத்துணை பேரும் இவனிடம் வசை வாங்காத நிலையில்லை என்று உரைக்கின்றோம். அகத்தியன் ஒருவன் கூட அவன் செய்த தவறுக்காக வசைப்படாத நிலை எவனுக்கும் இல்லை என்று உரைக்கின்றோம். அகத்தியன் பண்பட்ட நிலை பெற்றவர்கள் எம் சீடர்கள். ஒவ்வொரு நிலைதனிலும் உரைக்கின்ற உரைக்குள் நான் என்ற அகம் இருக்கின்ற பொழுது, அதனை சித்தன் சுட்டி காட்டுகின்ற பொழுது, எம்மை வழிநடத்தும் சிவமே எம்மை அதட்டுகின்றான் என்று ஏற்றுக்கொண்டு வழிநடக்கின்றார்களே, அந்நிலையே உண்மையான சரணாகதி. வாழ்த்துகின்றோம் அகத்தியன் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அருள்நிலை ஆற்றல் பெற்ற பிரபஞ்சமகா அகத்திய வாழைச்சித்த சபைதனிலே சீடர்களாக வலம் வருகின்ற அற்புதமான நிலை பெற்றவர்களை வாழ்த்துகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய. ஒரு பெண்மணி இருக்கின்றாள். தன்னுடைய வாரிசுகள் எல்லாம் உயர் நிலை கொண்ட பதவிகளில் வலம் வருகின்ற பொழுது, அவளும் உயர் நிலை கொண்ட பதவியில் அமர்ந்திருந்த பொழுதும், ஒய்யாரமாக தமக்கு கீழ் அத்துணை மாணவர்களும் ஒன்றாக இருந்து அவரினுடைய சொல் கேட்டு வழிநடக்கின்ற ஆற்றல் கொண்ட ஒரு மருத்துவ நிலையினுடைய முதன்மை மருத்துவ அதிகாரியாக வாழ்ந்து வளர்ந்து அற்புதமாக தன்னுடைய இல்லான் கணவனோடு சபை நாடி வந்து நின்ற முதல் கணம், அக்கணம் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக, பறைசாற்று நிலை சாதனமெனில் இதுதான், வேறு ஒன்றுமில்லை. தமிழில் அகத்தியன் உரைப்போம். இச்சாதனத்தின் மூலமாக ஆதிசிவ சூட்சம நூலினுடைய உரை கேட்டு அற்புதமாய் சித்தனிடம் உரையாடி சபை நாடி வந்த அக்கணம் அவள் இகலோகத்தில் தான் இருந்த பதவி நிலையையும் மறந்து, தான் பெற்ற சுகபோக உயர் நிலையையெல்லாம் மறந்து, திருக்கைலாய சிவகூரை செந்திலகம் தனிலே தன் கண்ணில் நீர் ஒழுக அகத்தியன் ஆசியை கண்டு அகமகிழ்வோடு அடிபணிந்து மண்டியிட்டு நின்றவழி சீடல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுதான் உயர் சரணாகதி. ஒவ்வொரு சீடரையும் தனித்தனியாக அகத்தியன் உரைக்கலாம், நேரம் போதாதென்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக ஒவ்வொருவரும் தன் கணவனோடு வந்து அமர்ந்து ஆற்றலோடு வழிபாடுகள் வழிமுறைகளை இவனிடம் கேட்டு அறிந்து, இவளுடைய மகவு பெற்ற மகன் ஆற்றலோடு இத்தகைய ஊத்துக்குழி நிலை என்கின்ற அத்தகைய மாவட்ட நிலைகளில் உயர் பதவிதனை பெற்றவன்,
அடுத்து மாவட்டத்தை ஆள்கின்ற பதவி நோக்கிய பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது சபையில் தன் கால் வைத்துவிட்டுத்தான் என்னுடைய பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று சென்ற அற்புதமான சீடர்களை பெற்ற சபை இச்சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. தன் படை பட்டாள பரிவாரங்கள் எல்லாம் பெரிய நிலை அல்ல, எம்மோடு வருகின்ற சிவமகா வாழைச்சித்தன் படைகள் தான் எமக்கு பாதுகாவல் என்று அத்தகைய சபை நாடி வந்து சரணாகதியோடு அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலைதலிலே சித்தனை கண்டு அகத்தியனிடம் ஆசி பெற்ற அவனாசியையும் பெற்று சென்ற அற்புதமான சீடன் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இத்தகைய அருள் பெருமகா சீடர்களை பெற்ற சபை நடத்துகின்ற நிகழ்வு சச்சங்கத்திலே வந்து கலந்திருக்கின்ற அற்புதமான நிலை பெற்ற சீடர்களை வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொருவரும் என் குழந்தைகள், செல்வங்கள், என் மைந்தர்கள், என் பேர குழந்தைகள் என்று அகத்தியன் மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அகத்தியன் மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம். ஏனெனில் இக்கிளை சபையில் பெருமகா சச்சங்க நிகழ்வு நிகழ்த்த வேண்டும் என்கின்ற முழு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது ஆற்றலோடு இத்தகைய சீடர்களோடு சித்தர்களெல்லாம் ஒன்றாக இருந்து தன் பணியை ஆற்றினார்கள். அவர்களுடைய நிலை ஒவ்வொருவனும் பதவியில், பெரும் பதவியில், இகலோகத்தில் இருப்பவர்கள் அதையெல்லாம் மறந்து ஆற்றலாக வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். சிவசபையிலே ஒரு வாழும் குருவிற்குள் சரணடைந்து அத்தகைய சரணாகதி நிலை இருக்கின்றது. இல் சபைதனிலே அகத்தியன் உணவருந்துகின்ற பொழுது அற்புதமாக தரையில் அமர்ந்த அகத்தியன் உணவருந்துகின்ற ஆற்றலை கண்டு ரசித்தான் எம் சீடன் திருமுருகப் பெருமான் நாமம் கொண்ட சீடர்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏற்றம் கொண்டு இவ்வாறு ஒவ்வொரு சீடர்களின் இல்லத்திலும் அகத்தியன் சென்று நிச்சயமாக உணவருந்தி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நொடி பொழுதும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. மகிழ்வோடு ஒரு வாழும் குருவை ஏற்கின்ற பொழுது அவனை ஆசானாக ஏற்பவனுக்கு எத்துணை ஆனந்தம் இருக்கும். அவன் ஆசானா ஏற்றுக்கொண்டவனுக்கு எத்துணை ஆனந்தம் இருக்கும். அத்தகைய ஆனந்தத்தை நிச்சயமாக வழங்கியவர்கள். அகத்தியம் ஆனந்தம் வழங்குகின்றது சபையில், சபை சீடர்களுக்கு. ஆனால் வித்தியாசமாக அகத்தியத்திற்கு ஆனந்தத்தை கொடுத்த சபை எம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்று உரைக்கும். ஓம் அகதீசாய நமக. அகத்தியத்திற்கு ஆனந்தத்தை வழங்கிய சபை ஒன்று பூவுலகில் 14 லோகங்களில் இருக்குமெனில் அது இச்சபைதான். இச்சபை ஆசான் மூலமாக பெற்ற சீடர்களின் மூலம் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றார். ஓம் அகதீசாய. வாழ்த்தும் மாற்றம் என்ற ஒற்றை சொல் மட்டும் மாறாது அவர்கள் வாழ்க்கை அனைத்தும் மாறும் என்று அகத்தியன் வாழ்த்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இகலோகத்தில் அத்துணை 16 பேர்கள் அல்ல, பிரபஞ்ச பேர்களை பெற்று வளம் வருகின்ற சீடர்களாய் அவரவர்கள் இல்லங்கள் மாறி நிற்க வேண்டும் என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்ந்து அவரவர்களுடைய தொடர்பாளர்கள், சந்ததியர்கள் ஆளி நாடு நகரம் தாண்டி உங்களுடைய சொந்தங்களுக்கும் கூறுங்கள். பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்கின்ற இத்தகைய நிலைதனை கூறச் செய்யுங்கள், பார்க்கச் செய்யுங்கள். அதனை பார்க்கின்ற பொழுது யாம் உரைத்தவாறு 3 திங்கள் தத்துவ நாட்கள், 96 நாட்கள் சிவமகா வாழை சித்தன் உரை, விஸ்வாமித்திரன் உரை, அகத்தியன் உரையை சிவசூட்சம நூலிலிருந்து பார்க்கின்றவர்கள் நிச்சயமாக ஞானியாக மாறவில்லை எனில் அகத்தியனிடம் நேருக்கு நேராக வினவலாம் வினாவை. ஓம் அகதீசாய நமக. ஞானம் என்ற ஒற்றை சொல் எங்கிருக்கின்றது? உமக்குள் தான் இருக்கின்றது. அஞ்ஞானத்தை தட்டி எழுப்புகின்ற அற்புதமான பற்றரை பணியை பார்த்து கொண்டிருக்கின்றான் சித்தன். அவனோடு பணி செய்கின்ற சீடர்களே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இவனை சீடனாக பெற்றதில் ஆனந்தம் அடைந்தோம். இவன் எவ்வாறு ஆனந்தம் அடைகின்றான் என்றால் தெரியுமா? இவனுக்குரிய சீடன் இவன், இவன் இவன் அனைவரும் இதுபோன்று அமர்ந்து சித்தர்களை தாங்கி உரையாடுகின்ற பொழுது வருகின்ற ஆனந்தம் இருக்கின்றது, அது இவனுக்கு சொந்தம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இத்தகைய பெருமை அனைத்தும் இவனுக்குத்தான் சொந்தம். இவன் திருவடியில் தான் அத்துணை சீடர்களும் சமர்ப்பிக்கின்றார்கள். அதுதான் சரணாகதி என்று உரைக்கின்றோம். ஒரு அரங்கத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை நிலைகளை உள்ளிருந்து உரைக்கக்கூடிய ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது? இச்சீடனுக்கும் அவரவர்களுக்குள்ளிருக்கும் சரணாகதி நிலை. இவன் திருவடியை, தாளடியை பற்றுகின்ற பொழுது, உண்மையாய் பற்றுகின்ற பொழுது, இவனுக்கு வெளிப்புற இயல்பு நிலையில் செய்வது சேவை அல்ல. அகத்தியன் உரைக்கின்றோம். அச்சேவைதனை உள்ளூர ஆழ்நிலை அடிமனதிலிருந்து ஆற்றுகின்ற பொழுதுதான் இவன் உள்ளுக்குள் சேவையாற்ற துவங்குகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒவ்வொருவர் சரீரத்திற்குள்ளும் இவன் சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றான். அத்தகைய சேவைதனை
பெறுவது, சேவை இதனை அதிகப்படுத்துவது, சேவை நிறுத்துவது எல்லாம் தங்களுடைய இயல்பு, உயர் ஞானம், சரணாகதி என்று உரைத்து அகத்தியன் மகிழ்ந்து ஏற்றங்கொண்ட சபைதனில் இன்னும் கூறிக்கொண்டிருக்கலாம் அத்துணை சபை நிகழ்வுகளின் வரலாறுகளை, அதன் பெருமைகளை. ஏனெனில் ஆண்டாண்டு காலமாக நடந்த அற்புதமான அத்தகைய ஜீவனாடி பயணங்களில் இருந்த சீடர்கள் எல்லாம் தற்பொழுது இல்லை என்று உரைக்கின்றோம். ஏனென்றால் நான் என்ற ஒற்றை சொல் அவர்களை உள்ளுக்குள் வரவிடாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாம் உரைத்தவாறு ஒருவனை ஒருவன் ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான், அடிபணிகின்ற பொழுதுதான் உமக்கு ஆளுமை தன்மை வந்து கிட்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். உரைக்கின்றானே இவன், இவனுக்கு என்ன தெரியும்? என்ன நிலையை கண்டான் இவன்? எந்த நூலை கற்றான்? ஒரு நூலும் கற்றதில்லை. ஆதி கைலாய சிவசூட்சம நூலை சிவமகா வாழைச்சித்தனிடம் கற்றுக்கொண்டான் என்று உரைக்கின்றோம். வாழும் குருவிற்குள் இருக்கும் ஆற்றல் சாதாரண நிலை கொண்ட ஆற்றல் அல்ல அகத்தியன் உரைக்கின்றோம். ஒரு வாழும் குருவிற்குள் இருக்கும் ஆற்றல் 1000 அகத்தியனை காணலாம் உள்ளுக்குள், 1000 சிவத்தை காணலாம் உள்ளுக்குள், 1000 திருமுருகப் பெருமானை காணலாம் வாழும் குருவிற்குள். பிரபஞ்சத்தை காணலாம் என்றால் முடிந்துவிடும், ஒவ்வொன்றாக கூறினால்தான் நிலை தெரியும். 1000 பரந்தாமனை காணலாம், அவனுக்குள் இருக்கும் 10 அவதாரங்களை, 1000 அவதாரங்களை காணலாம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். இடைவெளியை சுருக்கி பாருங்கள், சுருக்கி இவனோடு அமர்ந்து பாருங்கள், உள்ளுக்குள் இருந்து தவம் கண்டு பாருங்கள். இவனோடு அத்துணை ஆற்றலையும் உணரலாம். இவனாய் வளம் வரலாம், சிவனாய் வளம் வரலாம், சிவமகா வாழைச்சித்தனாய் வளம் வந்து ஞானத்தை பரப்புகின்ற அகத்தியனாய் வளம் வரலாம் என்று வாழ்த்து கூறி அமர்ந்து மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமः.